அன்பு நண்பர்களே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்மையானவர்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ரொம்ப கராராக இருப்பாங்க. டைமிங்னா டைமிங்க்கு நிற்கணும், இப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா சட்டுன்னு கோவம் வந்துடும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க, பேசிடுவாங்க. அந்த மாதிரி கரார் பேர் வழிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களின் பார்வையில் அது மிக நல்லது, நம்மளோட பார்வையிலே அது மிக நல்லது. அந்த மாதிரியான ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அந்த மாதிரியான அமைப்புகள் அவங்கள வந்து நம்மளோட ரோல் மாடலாக வச்சுக்கலாம். ஆனால் அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி ஒரு படத்தில் ஜெயம் ரவி அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எதுலேயும் நேர்மை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான அமைப்பு ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை திறந்து பார்க்குறீங்க, எந்த வீட்டில் வேணாலும் சரிங்களா, அது எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம். செவ்வாய் அப்படின்னு ஒரு கிரகம் ராகுவோட சேர்ந்திருந்தாலோ, அல்லது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கேதுவோடு சேர்ந்திருந்தாரோ, செவ்வாய் ராகு சேர்க்கை அல்லது செவ்வாய் கேது சேர்க்கை இருந்து லக்னத்துல குரு அமர்ந்து அல்லது லக்னத்தை குரு பார்த்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க.